அடுத்து எடுத்துக்காட்டு 9.58 என்ன சொல்லிருக்காங்க? பரவளையம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x கொடுத்திருக்காங்க. சோ ஒரு கோடும் கொடுத்திருக்காங்க. x பிளஸ் y ஈக்குவல் டு 3ங்கிற ஒரு கோடும் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு மற்றும் y அச்சு ஆகியவற்றால் முதல் கால்வட்ட பகுதியில் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்க. சோ y அச்சு இந்த மூணு ஆளையும், சோ y அச்சு அந்த கோடு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இந்த மூணு ஆளையும் அடையப்படும் முதல் கால்வட்ட பகுதியில அரங்கத்தோட பரப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? சரி. சோ அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, x பிளஸ் y ஈக்குவல் டு 3 மற்றும் y அச்சு ஆகியவற்றால் முதல் கால்வட்ட பகுதியில் அடையப்படும் என்ன கேக்குறாங்க? அரங்கத்தோட பரப்பு கேக்குறாங்க இல்லையா? சரி. இப்போ x plus y equal to 3ங்கிறது கோடு கொடுத்திருக்காங்க. x plus y equal to 3ங்கிறது அந்த கோட்டோட சமன்பாடு இல்லைங்களா? சரி. இப்போ இதுல இருந்து ஒரு புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். நிச்சயமா கண்டுபிடிக்கணும். சோ இப்ப புள்ளி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்படி வரும்? x-க்கும் y-க்கும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் x-க்கு 0 போட்டு y என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் y-க்கு 0 போட்டு x என்ன வருதுன்னு பார்க்கலாம். சோ x-க்கு 0 போடுறேன். x-க்கு 0 போட்டா என்ன ஆகும்? 0 plus y equal to 3. அப்போ y equal to 3 வரும். சோ அப்போ y க்கு என்ன வருங்க? 3 வரும். அடுத்தது y க்கு 0 போடுறேன். y க்கு 0 போட்டேன்னா என்ன ஆகும்? x plus 0 equal to 3. அப்ப x equal to 3 வந்துரும். வந்துருங்களா? சோ அப்ப x க்கு 3. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ கோடு. சோ தொடுகோடு இப்படி கோடு எடுத்துக்கிறோம். x அச்சு y அச்சு. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 0,3 0,3ங்கிறது எங்க இருக்கு? 0 3 1 2 3. சோ இந்த இடத்துல இருக்கு 0,3. அடுத்தது 3,0னா 1 2 3. இங்க இருக்கு 3,0. அப்ப கோடு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லைங்களா? சரி. இப்போ கோடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xங்கிறது பரவளையம். பரவளையம் எப்படி இருக்கும்? y ஸ்கொயர் அப்போ ஒண்ணா வலது பக்கம் இல்லைன்னா இடது பக்கம் இருக்கணும். பிளஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா வலது பக்கமா தான் இருக்கணும். சோ வலது பக்கம் இருந்தா பரவளையம் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? சரி. இப்போ இன்னொரு விஷயம், y equal to y அச்சுன்னு சொல்லிட்டாங்க. y அச்சுனா x equal to 0. சோ அப்போ 0னா இந்த இடம் இல்லைங்களா? சரி. இப்போ இன்னொரு விஷயம், இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x காட்டிலும் x plus y equal to 3ல போடும்போது x க்கு 0 y க்கு 0 போட்டு பார்த்துட்டோம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xல போடும்போது x க்கு 0 போட்டீங்கன்னா y 0 ஆயிடும், y க்கு 0 போட்டீங்கன்னா x 0 ஆயிடும். சோ அப்ப கண்டிப்பா இங்கதான் இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு புள்ளி இங்க ஒரு புள்ளி இருக்கு. சோ அப்ப எந்த பரவளையம் எந்த அரங்கம் கேக்குறாங்க? இந்த அரங்கம் தான் கேக்குறாங்க. இந்த அரங்கத்தோட பரப்பு தான் கேக்குறாங்க. சோ அப்ப கண்டிப்பா இந்த புள்ளி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். கண்டிப்பா நமக்கு இந்த புள்ளி எப்படி இருக்குன்னு தெரியணும். சோ அந்த புள்ளி தெரியறதுக்கு இந்த கோட்டோட சமன்பாடு என்ன? x plus y equal to 3 இல்லைங்களா? இந்த பரவளையத்தோட சமன்பாடு என்ன? y square equal to 4x. சோ அப்போ இந்த கோட் இந்த வளைவையும் இந்த கோட்டையும் தீர்த்தோம் அப்படின்னாவே அதோட அந்த புள்ளியோட இது கிடைச்சிடும். அந்த புள்ளி கிடைச்சிடும் இல்லையா? சோ சந்திக்கும் புள்ளி, அந்த வளைவும் அந்த கோடு சந்திக்கும் புள்ளி நமக்கு கிடைச்சிடும் இல்லைங்களா? சோ ரெண்டையும் எடுத்து தீர்த்தலாமா? சோ ஃபர்ஸ்ட் x plus y equal to 3. இது முதல். ரெண்டாவது என்னங்க? y square equal to 4x அப்படிங்கிறது ரெண்டாவது. சரிங்களா? சரி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டாவது எடுத்துட்டு முதல் எடுத்துக்கோங்க. முதல் எடுத்துட்டு x plus y equal to 3ன்னு இருக்கு. சோ xக்கு வச்சுக்கோங்க, y மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. பிளஸ் y அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் y. சோ அப்ப 3 minus y ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? 3 minus y ஆயிடும். சோ இப்ப இந்த x கொண்டு போய் எங்க போட போறோம்? ரெண்டாவதுல போட போறோம். சோ இப்ப ரெண்டாவதுல போட்டோம்னா என்ன ஆகும்? y square equal to 4 into 3 minus y ன்னு வந்துரும். 4 into 3 minus y ன்னு வந்துரும். சோ அப்போ y square equal to 4 3s are என்னங்க? 12. சோ 12 minus 4y அப்படின்னு வரும். 4 3s are 12 minus 4y வருங்களா? சோ இப்ப இத எடுத்து உள்ள எடுத்துட்டு வாங்க. சோ அப்போ y square minus 4y உள்ள வந்தா plus 4y plus 12 உள்ள வந்துச்சுன்னா minus 12 equal to 0. இப்ப பெருக்குனா
-12 கூட்டினா +4 வரணும். ஸோ என்ன ரெண்டையும் 6 into -2 போடுங்க. இப்போ இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டுங்க. 6 - 2 +4 வந்துடும். பெருக்குங்க. 6 into -2 -12 வந்துடும். வருதா? ஸோ பெருக்குனா இது வருதா? கூட்டினா இது வருதா? சரி, அப்ப இது எப்படி எடுத்துக்கலாங்க? y + 6 ஒன்று y - 2 = 0 1 எடுத்துக்கலாங்களா? சரி, இப்போ y + 6 = 0 1 y - 2 = 0 1. இப்போ y = +6 அந்த பக்கம் போச்சுன்னா -6. அடுத்தது -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2. புரிஞ்சுதுங்களா? இப்போ y = -6 அப்படிங்கறத நம்ம ரெண்டாவது சமன்பாட்டுல போட்டுக்கலாமா? கொஞ்சம் எளிமையா இருக்கும். ரெண்டாவது சமன்பாட்டுல போட்டுக்கலாம். சோ ரெண்டாவது சமன்பாட்டுல போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? y² = 4x இல்லைங்களா? சோ y² = 4x னா -6² 36 = 4x. சோ x அங்க இருக்கட்டும், 4 அந்த பக்கம் பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வந்துரும். சோ 36/4 = x. 4 1 time 4 9 time 9 = x. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது இரண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். 2 square 4. So 4 = 4x ன்னு வந்துரும். 2 square 4, 4 = 4x. So 4 பெருக்கல்ல இருக்கிற 4 இந்த பக்கம் தான் வகுத்தலுக்கு வந்துரும். So 4/4 = x. அடிச்சோம்னா 1. So 1 = x. அப்ப புள்ளிகள் எப்படி இருக்குங்க? புள்ளிகள் முறையே சோ புள்ளிகள் எப்படி இருக்கும்? 9, -6 மற்றும் 1, 2 இல்லைங்களா? சரி, அவங்க ஒரு வார்த்தை தெளிவா சொல்லியிருந்தாங்க கேள்வியில. என்ன சொல்லியிருந்தாங்க? முதல் கால் வட்ட பகுதியில அடையப்படும்னு கேட்டிருந்தாங்க. சோ அரங்கம் முதல் கால் வட்ட பகுதியில தான் இருக்கணும். முதல் கால் வட்ட பகுதியில +++ தான் இல்லையா? சோ அப்ப புள்ளிகள் எப்படி இருக்கும்? முதல் கால் வட்ட பகுதியில ++ தான் இருக்கும். ரெண்டுமே கூட்டல்ல தான் இருக்கும். இது பாருங்க +- இருக்கு. நாலாவது கால பகுதியோடது. சோ அது முதல் கால் பகுதியில வருமா? வராது. சோ அப்ப இந்த புள்ளியை நம்ம எடுக்க கூடாது. இந்த புள்ளியை தான் எடுக்கணும். ரெண்டும் +ல இருக்கு. சோ இந்த புள்ளியை தான் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த வரைபடத்துல போய் 1, 2 போடுங்க. சோ 1, 2. சோ இதுதான் 1, 2. இந்த புள்ளி என்ன? 1, 2. அப்ப இந்த புள்ளி இது என்ன? 2. இது என்ன? 0. இது என்ன? 3. இது 1 இல்லைங்களா? சோ அப்ப இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு இதா வளைவு பிரிஞ்சிருச்சு. இந்த பகுதி அந்த பரப்பு ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அந்த அரங்கமே ரெண்டா பிரிஞ்சிருச்சு. சோ அப்ப இது A1 வச்சுக்கலாம், இதை A2 வச்சுக்கலாம். A1 வச்சுக்கலாம், அதை A2 வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? பரப்பு 1, பரப்பு 2. புரியுதுங்களா? சரி, இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இருக்கட்டும், இது 1. ஓகே, இப்போ வளைவரை போட்டுலாங்களா? சரி, அதாவது பரப்பு, வளைவரையின் பரப்பு இன்டெகிரல் பிளஸ் இன்டெகிரல். இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். y அச்சுக்கு வலப்பக்கம் இருக்கு. y அச்சுக்கு வலப்பக்கம் இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு பகுதி 1ல சொல்லி கொடுத்திருக்கேன் சூத்திரம். y அச்சுக்கு வலப்பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, y அச்சுக்கு வலப்பக்கம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? dx போட்டுக்கணும், dy போட்டுக்கணும், இங்கேயும் dy போட்டுக்கணும், இங்க எதிர்த்தாப்புல இருக்கிற x போடணும், இங்க எதிர்த்தாப்புல இருக்க x போடணும். y அச்சுக்கு வலப்பக்கம் இருந்தா dy அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள x போட்டுக்கணும். எல்லைகள் பாருங்க. இது 0 to 2, அடுத்தது 2 to 3. 0 to 2 1, 2 to 3 1. 0 to 2 1, 2 to 3 1. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ 0 to 2 எதுக்குள்ள வருது? 0 to 2ங்கிறது இந்த வளைவு ஒட்டி வருது இல்லையா? 0 to 2ங்கிறது இந்த வளைவு ஒட்டி வருது. இந்த வளைவு தான் கணக்கெடுக்கப்படும். அப்ப இந்த வளைவோட சமன்பாடு என்ன? y² = 4x. x-க்கு மாத்தணும் அப்படின்னா y²/4 ன்னு வந்துரும். பெருக்கல்ல இருக்க 4 அங்க போனா வகுத்தல்ல மாறிடும். சோ y²/4 ன்னு வந்துரும். சோ அப்ப x-க்கு மாத்தினா y²/4. சோ அப்போ integral 0 to 2 y²/4 dx சாரி dy plus integral 2 to 3. இப்போ 2 to 3ல பார்த்தோம்னா எப்படி வரும்? 2 to 3னா இதை எடுத்துக்கணும், இந்த பகுதி எடுத்துக்கணும் இல்லைங்களா? சோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோடு தான் வருது இல்லையா? சோ இதுக்கு இந்த கோடு தான் வருது. கோட்டோட சமன்பாடு என்னங்க? x plus y = 3 இல்லைங்களா? சோ இதுக்கு நமக்கு x-க்கு வேணும். சோ பிளஸ் பை அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? சோ பிளஸ் பை அந்த பக்கம் கொண்டு போனா -y. சோ x-க்கு 3 - y. சோ அப்ப x-க்கு பதிலா 3 - y போட்டுக்கலாம். dy. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ தொகுத்தரலாங்களா? சோ இதை தொகுத்தோம்னா என்ன வரும்?
y cube by 3 இங்க 4 இருக்கு so y cube by 3 தொகுத்தோம்னா இங்க 4 இருக்கு so into 4 அப்படியே வந்து 0 to 2 plus இங்க 3 minus y தொகுத்தோம்னா 3y minus y பண்ணோம்னா y square by 2 எல்லைகள் 2 to 3 புரிஞ்சுதுங்களா இதுக்கு மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை இதுக்கு மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை போடலாம் சோ மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை போட்டோம்னா என்ன வருங்க சோ மேல்நிலை போட்டோம்னா 2 cube by 3 4s are 12 so 2 cube by 3 4s are 12 அடுத்தது மைனஸ் கீழ்நிலை மைனஸ் 0 by 12 ன்னு வந்துரும் புரிஞ்சுதுங்களா சரி பிளஸ் மேல்நிலை மைனஸ் கீழ்நிலை so 3 into 3 9 minus y square 3 square 9 3 3s are 9 9 by 2 மேலெல்லை மைனஸ் கீழெல்லை மைனஸ் கீழெல்லை கீழெல்லை போட்டீங்கன்னா 2 3s are 6 minus 2 square by 2 2 square by 2 4 by 2 புரிஞ்சுதுங்களா சரி இப்போ இது 2 2 times அடிச்சுக்கலாம் சோ இப்போ இங்க என்ன இருக்கும் 2 cube னா என்ன 8 by 12 இல்லீங்களா 2 cube என்ன 8 8 by 12 இது 0 ஆயிடும் plus அங்க பாத்தீங்கன்னா 9 2 9s are 18 18 minus 9 by 2 இங்க minus 6 minus 2 4 இல்லீங்களா சரி இப்போ 8 by 12 plus 9 by 2 minus 4 18 minus 9 9 so 9 by 2 minus 4 அப்படியே இருக்கு இப்ப சைடுல பெருக்குனீங்கன்னா 8 by 12 plus 2 4s are 8 9 minus 8 by 2 9 minus 8 by 2 1 by 2 so அப்போ 8 by 12 plus 9 minus 8 1 so 1 by 2 புரிஞ்சுதுங்களா so கீழ 12 எடுத்துக்கலாமா கீழ 12 எடுத்தோம்னா 8 அப்படியே வந்துரும் இங்க 6 மேலயும் 6 ஆல பெருக்கணும் plus 6 so 8 plus 6 14 so 14 by 12 2 7s are 14 2 6 are 12 அப்ப என்ன வருங்க 7 by 6 அதுதான் நம்மளோட பரப்பளவு பரப்பளவு என்னங்க 7 by 6 புரிஞ்சுதுங்களா அடுத்த கேள்வி போலாமா சரி அடுத்த கேள்வி எடுத்துக்காட்டு 9.59 என்ன சொல்லிருக்காங்க கோடுகள் 5x - 2y = 15 x + y + 4 = 0 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை தொகையிடல் மூலம் காண்க தொகையிடல் மூலமா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க புரிஞ்சுதுங்களா சரி சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மூன்று கோடுகளையும் நம்ம சமன்பாடு வடிவத்துல எடுத்துக்கலாம் சரிங்களா சரி முதல் சமன்பாடு என்ன 5x - 2y = 15 இது முதல் சமன்பாடு அடுத்தது x + y + 4 = 0ங்கிறது இரண்டாவது சமன்பாடு x + y + 4 அப்படிங்கிறது இரண்டாவது சமன்பாடு புரிஞ்சுதுங்களா மூணாவது சமன்பாடு x அச்சு x அச்சுனா y = 0 இல்லீங்களா x அச்சுனா y = 0 y அச்சுனா x = 0 சோ இப்ப x அச்சுன்னு கொடுத்திருக்காங்கட்டி y = 0 இது மூன்றாவது சமன்பாடு புரிஞ்சுதுங்களா இப்போ முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் தீர்க்க போறோம் சோ முதல் சமன்பாடையும் மற்றும் இரண்டாவது சமன்பாடையும் தீர்க்க கிடைப்பது தீர்த்தோம்னா என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்ன 5x - 2y இருக்கு இல்லையா 5x minus 2y = 15 2y = 15 அடுத்தது இரண்டாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடை 2 ஆல பெருக்கிக்கோங்க ஏன்னா y க்கு 2 ஆல பெருக்கணும்னா y y போயிடும்ல அதனால தான் சோ 2x plus 2y 2 4s are 8 plus 8 and proportion minus 8 so which is equal to -8 புரிஞ்சுதுங்களா so -2y plus 2y போய்டும் so 5 plus 2x 7x equal to 15 minus 8 15 ல 8 போச்சுனா 7 இல்லீங்களா so plus 7 so அப்ப x equal to 7 by 7 பெருக்கல் இருக்க இந்த பக்கம் தான் வகுத்தலுக்கு வந்துரும் இல்லீங்களா so அடிச்சோனா 1 so x equal to 1 so x equal to 1 கொண்டு போய் முதல்ல போட்டோம்னா என்ன ஆகுங்க
x ஈக்குவல் டு 1 கொண்டு போய் முதல் சமன்பாட்டுல போட்டோம்னா என்ன ஆகும்? 5 into 1 minus 2y equal to 15. So 5 ones are 5. Plus 5 and pakkonda minus 5. So minus 2y equal to 15 minus 5. Minus 2y equal to 10. Illingla? So y equal to 10 by minus 2. 2 1 time, 2 5 times. So y equal to minus 5. Y என்னங்க? minus 5. So அப்போ புள்ளிகள் என்ன? 1, minus 5. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ அடுத்தது இரண்டாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் தீர்க்க போறோம். சோ 2 மற்றும் 3 தீர்க்க கிடைப்பது. என்ன கிடைக்குங்க? முதல் இரண்டாவது சமன்பாடு என்ன? x plus y plus 4 equal to 0. அப்ப x plus y equal to minus 4. இரண்டாவது என்னங்க? x plus y equal to minus 4. அடுத்தது மூன்றாவது என்னங்க? y equal to 0. So மூன்றாவது என்ன? y equal to 0. So இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா y minus y போயிடும். x minus 0 x minus 4 minus 0 minus 4 தான். So இப்ப x equal to minus 4. So x equal to minus 4 கொண்டு போய் 2ல போடுங்க. அப்ப என்ன வரும்? minus 4 plus y equal to minus 4. So y equal to minus 4. minus 4 அந்த பக்கம் போனா plus 4. So அப்போ y equal to 0. அப்ப புள்ளிகள் என்னங்க? புள்ளி minus 4, 0. புள்ளி என்னங்க? minus 4, 0. இப்போ 3ஐயும் 1ஐயும் தீர்க்க போறோம். So 1 மற்றும் 3ஐ தீர்க்க கிடைப்பது. தீர்க்க கிடைப்பது. தீர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 1 மற்றும் 3. So 1 என்ன? 5x minus 2y equal to 15. 5x minus 2y equal to 15. இதுதான் 1. 5x minus 2y equal to 15. அடுத்தது 3 என்னங்க? y equal to 0. y equal to 0. So 3 ரெண்டால பெருக்கிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 2y equal to 0 வந்து. So minus 2y plus 2y போயிடுமா? So அப்போ 5x equal to 15. இப்போ x equal to 15 by 3. 3 1 time, 3 5 time. இப்போ x equal to 5. So இப்போ x equal to 5 கொண்டு போய் முதல் சமன்பாடுல போடலாங்களா? So x equal to 5 சொல்லி முதல் சமன்பாடுல போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 5 into 5 minus 2y equal to 15. So minus 2y equal to 15. 5 5s are 25. Plus 25 and back pochna minus 25. So minus 2y equal to minus 10 and vandru illingla. So minus minus 4. So y equal to 10 by 2. 2 1 time, 2 5 time. Appo y equal to 5. So pulli enna? 5, 5. புள்ளி என்னங்க? 5, 5. சரி. அப்போ மூணுமே கிடைச்சிருச்சு இல்லைங்களா? சரி. மூணுமே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 3 புள்ளியையும் போட்டுக்கலாம். இந்த 3 புள்ளியையும் நம்ம வரைபடத்துல போட்டுறலாம். சோ வரைபடத்துல போட்டோம்னா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இது x அச்சு, இது y அச்சு. இல்லைங்களா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன புள்ளி? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1, minus 5. So 1, minus 5. இது 0. இது xல 1. 1, minus 5. 1 2 3 4 5. 1, minus 5. இங்க வரும் 1, minus 5. அடுத்தது ரெண்டாவது புள்ளி minus 4, 0. minus 4, 0 னா xல minus 4. 1 2 3 4. minus 4, 0. அடுத்தது மூன்றாவது புள்ளி 5, 5. xலயும் 5 yலயும் 5. xல 5 இங்க வருதுன்னு வைங்க, yல 5 இங்க வரும். சோ இது எப்படி எடுத்துக்கலாம்? சோ இதுல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, இங்க 5 தானே கீழ வரணும். சோ இப்போ 5 1 times,
3 டைம்ஸ்ல, ஸோ இங்க 3 வந்துடும். சரிங்களா? சாரிங்க, ஸ்மால் மிஸ்டேக். ஸோ அது கரெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எக்ஸ் 3 இருக்கும்போது இங்க என்ன ஆகும்? 5 3s 15. ஸோ இங்க வரும்போது 15 0 ஆயிடும். ஸோ y ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ y என்ன வந்துருங்க? 0. புரிஞ்சுங்களா? ஸோ y வந்து 0. அப்போ புள்ளிகள் வந்து என்ன வரும்? 3, 0. மூன்றாவது புள்ளி என்னங்க? 3, 0. ஸோ மூன்றாவது புள்ளி 3, 0. 3, 0னா 2 3 இங்க இருக்கும். 3, 0. புரிஞ்சுதுங்களா? சரி. அப்ப இதோட இது எப்படி இருக்கும்? இங்கிருந்து இப்படி போய் திருப்பி இப்படி வந்திருக்கு இல்லைங்களா? சரி. இப்போ நான் திருப்பி இப்படி இந்த கோட்டு மேலேயே போயிருக்கு, எக்ஸ் அச்சு மேலேயே போயிருக்கு. சரிங்களா? சரி. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மூணுலயும் போகக்கூடிய கேள்வி ஒரு தடவை படிக்கலாம். சோ இந்த 3 கோடுகளையும் அடையப்படும் அரங்கம். சோ இந்த 3 கோடுகளால் அடையப்படும் அரங்கம் என்ன? இதுதான். இதுதானே இந்த 3 கோடுகளால் அடையப்படும் அரங்கம். சோ இதோட இந்த பரப்பு தான் கேட்டிருக்காங்க. இதோட இந்த பரப்பு தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இன்னொரு விஷயம். இப்ப நான் ஒரு கோடு போடுறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு கோடு, இந்த புள்ளிக்கு செங்குத்தா ஒரு கோடு போடுறேன். சோ அது எப்படி இருக்கும்? x ஈக்குவல் டு 1 இருக்கும். ஏன்னா x அச்சு மேல தானே போடுறேன், அதனால x ஈக்குவல் டு 1 அந்த கோடு. சோ இப்போ இந்த கோடு ரெண்டா பிரிச்சிருக்கா? இந்த கோடு இதை ரெண்டா பிரிச்சிருச்சு. சோ இந்த பக்கம் ஒண்ணு பிரிச்சிருக்கு, அந்த பக்கம் ஒண்ணு பிரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சரி. இன்னொரு விஷயம். சோ அப்போ இது ரெண்டா பிரிஞ்சிருங்களா? சரி. அப்போ இந்த x ஈக்குவல் டு 1 வரையும் போது ரெண்டா பிரியுது. சோ இது ரெண்டுமே எப்படி இருக்கு? x அச்சுக்கு கீழே இருக்கு. இதுவும் x அச்சு கீழே இருக்கு, அதுவும் x அச்சு கீழே இருக்கு இல்லீங்களா? சோ x அச்சுக்கு கீழே இருந்தா எப்படி எழுதணும்னு தெரியும். சோ அப்போ பரப்பளவு எப்படி இருக்குங்க? ஏங்கிறது ரெண்டா பிரிச்சுக்கலாம். ரெண்டுமே x அச்சு கீழே தான் இருக்கு. சோ இதுவும் x அச்சு கீழே தான் இருக்கு, அதுவும் x அச்சு கீழே தான் இருக்கு. இதுவும் x அச்சு கீழே தான் இருக்கு, இதுவும் x அச்சு கீழே தான் இருக்கு. சோ இப்போ x அச்சு கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ், நல்லா கவனிங்க, x அச்சு கீழே இருக்கு. சோ இப்போ x அச்சு கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் போட்டாச்சு. அடுத்தது கவனிங்க. சோ -4ல இருந்து 1 வரைக்கும், அப்புறம் 1ல இருந்து -4ல இருந்து 1 வரைக்கும், அப்புறம் 1ல இருந்து இது 3 வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? 1ல இருந்து 3 வரைக்கும். சோ எல்லைகளும் தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ x அச்சுக்கு கீழே இருக்கு. சோ அப்ப இங்க dx dx y y இல்லைங்களா? சரி. எல்லைகள் என்ன? -4 to 1 ஒண்ணு, 1 to 3 ஒண்ணு, 1 to 3 ஒண்ணு. புரிஞ்சுதுங்களா எப்படி பிரிச்சிருக்கோன்னு? சரி. y எப்படி இருக்கு? -4 to 1ல y. இந்த கோடோடது எடுக்கணும். இந்த கோடோடது என்ன? இந்த கோடோடது என்ன வரும்? இந்த கோடோடது எது வருங்க? -4, 0 எதுக்கு வந்துச்சு? இதுக்கு வந்துச்சு. அப்ப இதுக்கு என்ன எடுத்தோம்? x plus y equal to -4. இப்ப இதோடது என்ன? x plus y equal to -4. இந்த கோடோடது என்ன? 5x minus 2y equal to 15. 5x minus 2y equal to 15. இப்ப நமக்கு இங்க என்ன வேணும்? y தான் வேணும். சோ அப்ப இங்க y க்கு பண்ணுங்க. -4 by x ன்னு வரும். இங்க y க்கு பண்ணுங்க. இங்க y க்கு பண்ணீங்கன்னா 5x minus 2y equal to 15. அப்ப minus 2y equal to 15 plus 5x அந்த பக்கம் போச்சுன்னா minus 5x வருங்களா? சரி. அப்போ y equal to 15 by minus 2 plus 5 by 2x. சரிங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? y equal to 5x by 2 minus 15 by 2. புரிஞ்சுதுங்களா? சோ 5x minus 15 by 2ன்னு பொதுவாவே எழுதிக்கலாம். பிரச்சனை இல்லை. ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரி. So 5x minus 15 by 2 வந்துரும். So இங்க இதுக்கு எப்படி எழுதிக்கலாங்க? minus 4 to 1. yங்கிறது first இந்த இடத்துல எப்படி இருக்கு? -4 by x. So -4 by x dx. அடுத்தது இங்க எப்படி இருக்குங்க? -1 to 3. y எப்படி இருக்கு? நீங்க இப்படியே கூட எழுதிக்கலாம். 5x minus 15 by 2. 5x minus 15 by 2 dx. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 4 வெளியே எடுத்து -4 வெளியே எடுத்துருங்க. அப்ப என்ன ஆகும்? +4 ஆயிடும். சோ +4 integral -4 to 1 -4 to 1 1 by x dx. 1 by x dx. இங்க என்ன வருங்க? minus integral
1 by 1 2 3 5x minus 15 by 2 dx. 5x by 2 minus 15 by 2 dx பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? சரி. இப்போ 1 by x. சோ இங்க minus 4 by x எப்படி வரும்? y எடுக்கும்போது. சோ minus 4 by x எப்படி y எடுக்கும்போது வரும்? செக் பண்ணுவீங்களா? சோ இங்க பாருங்க. y மட்டும் தானே வேணும். சோ minus 4 plus x இந்த பக்கம் வந்தா minus x. சோ அப்போ y equal to minus 4 minus x தானே வரும். அப்போ y க்கு என்ன? minus 4 minus x. சோ இப்போ இந்த இடத்துல y க்கு என்ன வந்திருக்குங்க? minus 4 minus x. இது by x இல்ல minus x மாத்தி போட்டிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ இங்க minus 4 minus x அப்படியே இருக்கும். சோ மைனஸ் பொதுவா எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 plus x ன்னு வந்துரும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ இந்த மைனஸ் வெளிய வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். சோ integral minus 4 to 1 4 plus x dx minus integral 1 to 3 5x by 2 minus 15 by 2 dx வந்துருங்களா? சரி. இப்போ x பொறுத்து பண்ணா என்ன வரும்? x பொறுத்து தொகையிடுறோம். சோ தொகையிட்டோம்னா 4x மட்டும் தான் வரும். பிளஸ் இங்க வந்து x ஸ்கொயர் பை 2 ன்னு வந்துரும். மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. சோ நம்ம எல்லைகள் போட்டுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். சோ மைனஸ் இங்க போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? 5x ஸ்கொயர் பை 2 ன்னு வந்துரும். இங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. சோ இன்டு 2. புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது மைனஸ் 15x பை 2 மட்டும் வரும். இங்க 1 தான் இருக்கு. சோ 2 into 1 2 தான். வெறும் 2 நாலும் 1 தான். சோ அதனால பெருக்க தேவையில்லை. எல்லைகள் 1 2 3. புரிஞ்சுதுங்களா? இங்க 3 வரும். 1 2 3. இப்போ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போடலாம். சோ மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போடும்போது என்ன வருங்க? ஃபர்ஸ்ட் மேலெல்லை போடுங்க. 4 into 1 plus 1 by 2. 4 plus 1 by 2. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போட்டோம்னா minus 4 into 4 minus 16 minus 4 square plus 16 by 2 plus 16 by 2 minus மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. மேலெல்லை என்னங்க? 5 into 3 square 9. So by 4. 5 into 9 45 into 9 by 4. 3 square 9 ஆயிடும். minus 5 15 into 3 by 2 minus 15 into 3 by 2. மேலெல்லை மைனஸ் கீழெல்லை. கீழெல்லை போட்டோம்னா என்ன வருங்க? 5 by 4 minus 15 by 2 வந்துரும். 15 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 4 2 4s are 8. 8 plus 1 9. 9 by 2 minus 2 into 16 32. So minus 32 plus 16 by 2. வருங்களா? சரி. minus 5 9s are 45 by 4 minus 3 5s are 15. 3 1s are 3 45 by 2 minus 5 by 4 minus 15 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 9 by 2 minus இங்க minus 16 by 2 so plus 16 by 2 வந்துரும். minus இங்க LCM 4 எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க 2 இங்க 2. அப்ப 45 minus 90 வருங்களா? சரி. minus இங்க 4 எடுத்துக்கலாம். சோ அப்ப இங்கயும் 2 இங்கயும் 2. 5 minus 30 வருங்களா? 15 into 2 30. புரிஞ்சுதுங்களா? சரி. இப்போ 9 plus இப்போ கீழே பொதுவா 2 எடுத்துக்கலாம். சோ கீழே பொதுவா 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 9 plus 16. 9 plus 16 என்னங்க? 25. So 25 by 2. அடுத்தது minus 45 minus 90 minus 45 by 2. So minus 45 plus 45 by 4 ஆயிடும். இங்க கவனிங்க. So 45 minus 90 minus 45. So minus 45 by 4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு. So plus 45 by 4 ஆயிடும். அடுத்தது minus 25 by 4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு. So plus 25 by 4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு. So minus 25 by 4. So இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாங்களா? So 25 by 2 plus 4 காமன் எடுத்துக்கலாம். So 45 minus 25. 45 minus 25 20 இல்லைங்களா? So plus 20. So 25 by 2 plus 20 by 4 இல்லைங்களா? இப்போ 4 எடுத்துக்கலாமா? So இப்போ இங்க 2 ஆல பண்ணணும். இப்போ 2 ஆல பண்ணனும்னா 25 into 2
50. So 50 plus 20 by 4. So 50 plus 20 என்னங்க 70 by 4. 2 2s are 4, 2 3s are 6, 2 5s are 10. So 35 by 2 அப்படிங்கறதா நம்மளுடைய பரப்பு. நம்மளோட பரப்பு என்னங்க 35 by 2. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? So இதோட பரப்பு என்ன 35 by